Hi students, welcome to IK Academics. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வேகம் எடுக்கும் TNSRB. சோ அதனால கூடிய விரைவில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐக்கான அறிவிப்பு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. சரிங்களா? சோ அப்படி கூடிய விரைவில் வரப்போகுதுன்னா எஸ்ஐக்கான அறிவிப்பு எப்ப எதிர்பார்க்கலாம்? எஸ்ஐ வந்த உடனே பிசி வருமா இல்ல முன்னாடியே வந்துருமா? இதை பத்தின ஃபுல் டீடைல் நான் சொல்ல போறேன். வீடியோ வந்து கொஞ்சம் கடைசி பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வருஷம் சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஐ பிசிக்கு நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்குங்க. ஆக்சுவலா பிசிக்கு பிப்ரவரி 22 இன்னைக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எஸ்ஐக்கு பிப்ரவரி 25 டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 699, பிசி டெஸ்ட் பேட்ச் 499, ரெண்டு சேர்ந்து ஆன்லைன் டெஸ்ட் ஜாயின் பண்ணினா 999. ஓகேவா? எஸ்ஐல மொத்தமா அதாவது 50 டெஸ்ட் கவர் ஆகுது. ஒரு டெஸ்ட் 140 கேள்விகள். அப்ப 7000க்கும் மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். பிசி டெஸ்ட் மொத்தம் 35 டெஸ்ட், ஒரு டெஸ்ட் 20 கேள்விகள். இப்ப 2600க்கும் மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். நீங்க ரெண்டு டெஸ்ட் சேர்ந்து ஜாயின் பண்ணா ஆக்சுவலா 1200 ரூபாய் வரும். அதுலயும் ஒரு 200 ஆஃபர் கொடுத்து நம்ம 999 தரோம். சரிங்களா? சோ இதுதான் விஷயம். டெஸ்ட் வந்து பிடிஎஃப் தான் கொடுக்க போறோம். கொஸ்டின் ஒரு பிடிஎஃப் இருக்கும், ஆன்சர் ஒரு பிடிஎஃப் இருக்கும். நீங்க எழுதி பார்த்துக்கலாம். சேம் டைம் நீங்க டெஸ்ட்ல செஞ்சீங்கன்னா அந்த சைக்காலஜிக்கான எக்ஸ்பிளனேஷன் ரெக்கார்ட் வீடியோஸ் நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? சோ இந்த அளவு கம்மியான பீஸ்ல இவ்வளவு தரமான கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்காது. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே டெஸ்ட் ஆஃப்லைன் வந்து எழுதணும்னா எஸ்ஐ 2000 ரூபாய், பிசி 199, ரெண்டும் சேர்ந்துனா 399. ஓகேவா? அதே மாதிரி எஸ்ஐ டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் பைலிங்குவல் கொஸ்டின்ஸ் பைலிங்குவல் இருக்கும். பிசி டெஸ்ட் வந்து தமிழ்ல மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? எக்ஸாமே தமிழ்ல மட்டும் தான். பிசி டெஸ்ட் புக் வைஸ் இருக்கும், எஸ்ஐ டெஸ்ட் சிலபஸ் வைஸ் இருக்கும். மேக்ஸிமம் ரெண்டுமே ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஃப்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவோம் வித் ஓஎம்ஆரோட. ஓகே. ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ண ஃபீஸ் 199. ஆன்லைன் கோர்ஸ் சேர்றவங்களுக்கு 999 டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயா வந்துரும், பிடிஎஃப் மெட்டீரியலும் ஃப்ரீயா வந்துரும். ஓகே. ஆன்லைன் கோர்ஸ்ல சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் டைப்ல கொடுத்துருவோம். நீங்க எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா 699 நீங்க தனியா வாங்கினீங்கன்னா, கோர்ஸ்ல வந்தீங்கன்னா இது ஃப்ரீயா வந்துரும். அதே மெட்டீரியல் புக்கா வேணா 999. சரிங்களா? இது வந்து நம்ம ஜிஎஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி தரோம். தமிழ்ல அவைலபிள், இங்கிலீஷ்ல அவைலபிள். நீங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம். சோ நீங்க எது ஜாயின் பண்ற மாதிரி இருந்தாலும் 7732 இந்த மாதிரி கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோ போயிடலாம். ஓகே. உங்களுக்கு தெரியும். சோ நம்ம டிஎன்எஸ்ஆர்பி வெப்சைட்ல அந்த எஸ்ஐக்கான லாஸ்ட் எஸ்ஐக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண ஃபைனல் ரிசல்ட் தான், எந்த சேஞ்சும் இல்லை. ஆனா நம்ம கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்களுக்கு கொஞ்சம் டீடைலா அந்த ரிசல்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நாங்களும் டக்குனு தீர்ப்பு கொடுத்துருவோம், நீங்களும் திரும்ப நோட்டிபிகேஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடைசியா நம்ம வாய்தால ஜட்மெண்ட் கொடுத்துருந்தோம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டீடைலோட அந்த ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? முன்னாடி நாமளா இருந்ததுல கொஞ்சம் டெப்தா நிறைய டீடைல்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எதை சொல்ல வருதுன்னா கூடிய விரைவில் அப்ப நமக்கு தீர்ப்பு வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே நோட்டிபிகேஷன் வந்துருங்கிறதான் சொல்லுது. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு கோர்ட்ல ஸ்பீடா பண்ண சொல்றாங்க அந்த அளவுக்கு டிஎன்எஸ் ஸ்பீடா பண்றாங்க. ஏன்னா ரிசல்ட் கொடுத்தாதான் 2025 எஸ்ஐ கொடுக்க முடியும். ஏன்னா இது 2024 வர வேண்டியது. ஓகேவா? அப்படிங்கிறப்ப சோ முடிஞ்ச வரைக்கும் கூடிய விரைவில் எல்லாம் முடிஞ்சு நோட்டிபிகேஷன் வந்துரும் போல. ஏன்னா ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு. ஓகேவா? ஒரு மாதிரி நம்ம ஏப்ரலுக்கு அப்புறம் தான் நோட்டிபிகேஷன் வரும்னு நினைச்சிட்டு இருந்தப்ப இந்த ஒரு ஸ்பீட் ப்ராசஸ் வந்து நமக்கு எதை சொல்ல வருதுன்னா, ஒன்னு ஏப்ரல் அல்லது ஏப்ரலுக்கு முன்னாடி ஒரு மார்ச் எண்டுலே நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நமக்கு அதிகமா இருக்கு. சரிங்களா? மார்ச் எண்டு அல்லது ஏப்ரல் ஸ்டார்டிங்ல கண்டிப்பா நமக்கு எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன் வந்துடும். ஓகே. வந்துருச்சு அப்படின்னா ஜூன் ஜூலைல எக்ஸாம் இருக்குங்க. ஓகேவா? அதனால ஜூன் ஜூலைல எக்ஸாம் இருக்கும். சோ ஃபோக்கஸ்டா இருங்க. லேட் ஆகும் நினைச்சிட்டு இருக்காதீங்க, கண்டிப்பா எக்ஸாம் வந்துடும். ஒரு ஜூன் ஜூலை அப்படின்னு எய்ம் பண்ணாலே இப்ப நம்ம பிப்ரவரியில இருக்கோம். மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை 4 இருந்து 5 மாசம் தான் எக்ஸாம் இருக்கு. 6 மாசம் 180 நாள்லாம் இல்ல, 4 இருந்து 5 மாசம், ஒரு 120 150 நாள் தான் எக்ஸாம் இருக்கு எஸ்ஐக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பிசி. பிசி பொறுத்த வரைக்கும் சில பேர் கேக்குறீங்க, சார் எஸ்ஐக்கு அப்புறம் தான் பிசி வரும்னு சொல்றாங்க. இதை தாண்டி எஸ்ஐ எக்ஸாம் முடிஞ்சோன்னு தான் பிசி நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்றாங்க. அது எப்படி சார் கேக்குறீங்க? எஸ்ஐ நோட்டிபிகேஷன் கொடுத்து கொஞ்ச நாள்லயே பிசி நோட்டிபிகேஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் 2023 எஸ்ஐ வந்த பேர் தான் பிசி வந்துச்சு. ஆனா எஸ்ஐ நோட்டிபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் நடக்கிறதுக்குள்ளே பிசி நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. வித்தின் ஒரு 1 இருந்து 2 மாசத்துக்குள்ள எஸ்ஐ வந்து. ஆனால் இந்த வாட்டி அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வந்தோன்னே எக்ஸாம்குள்ளே பிசி நோட்டிபிகேஷன் வந்துடும். ஓகேவா? ஒரு ஏப்ரலுக்குள்ள எஸ்ஐ வந்தாலே ஒரு மே அதிகபட்சம் போனா ஜூனுக்குள்ள பிசி நோட்டிபிகேஷன் வந்துடும். அப்ப எப்படி பார்த்தாலும் ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாசம் ரொம்ப முக்கியமான மாசங்க. நோட்டிபிகேஷனும் வந்துடும், எக்ஸாமும் நடக்கும். சரிங்களா? சோ ஒரு மார்ச்சை தாண்டிட்டு அடுத்து சரசரன் எக்ஸாம்ஸ் தான், நோட்டிபிகேஷன் தான் அப்படி இருக்கும். சோ இன்னும் ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ள நீங்க பரபரன்னு ஆயிடுவீங்க. சோ இப்ப இருக்க டைம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எஸ்ஐ பிசி ரெண்டுமே அடுத்தடுத்து நமக்கு வந்துடும். சரிங்களா? இதை சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தேன். சேம் டைம் எஸ்ஐ பிசிக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இதான் ஃபீஸ் டீடைல் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7702 9728 இந்த மாதிரி கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.